அவன் சொன்னான்டா, அன்னிக்கே சொன்னான். நான் தான் அசால்ட்டா இருந்துட்டேன். யா சார்? வெள்ளத்துறை. வெள்ளத்துறைனா அந்த சுரேஷ் எஸ்டேட்ல வேலை செய்யறானே அவனா? ஆமாண்டா, அவன்தான். காயத்ரி மாதிரியே இன்னொருத்தி வந்திருக்கான்னு அவன்தான் முதல்ல என்கிட்ட சொன்னான். அன்னைக்கே இந்த மேட்டரை என்ன பண்ணலாம், தலை இடுறதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த பொண்ணு ரேணுகா பேசினது கேட்டது அப்புறம் தெளிவா ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சது. அப்ப நாளைக்கு நீங்க போக போறீங்களா சார்? கண்டிப்பா போக போறேன். 2 காயத்ரியில எவ என்ன தெரியுதுன்னு அடியாளம் காட்டுறாளோ அவளை அதே இடத்துல தீத்திடுங்கடா. சொல்றது புரியுதா? காயத்ரி என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பிரச்சனை தான். என் கையால சாவறதுக்காகவே இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கா. இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே சார். நான் 2 பேரையுமே தனித்தனியா மீட் பண்ண போறேன். எவ என்ன பார்த்ததும் நான் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிறாளோ அவ அதே இடத்துல அடுத்த செகண்ட் போனமா விழணும். புரிஞ்சிச்சு சார். நாளைக்கு அவ கதையை முடிச்சிடுறோம். மாமா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சாரி மாமா, அன்னைக்கு நான் உங்களை ரொம்ப திட்டேன்ல. அட நீ ஒண்ணுமா, நீ திட்டினது பத்தலைன்னு தான் எனக்கு தோணுச்சு. என்னடா இந்த பொண்ணுகிட்ட நாம என்ன சொன்னோம், இது இப்படி பம்முதே, காரியம் கெட்டுருமோன்னு எனக்கு கொஞ்சம் உதறலாத்தான் இருந்துச்சு. எப்படியோ நீங்க போட்டு கொடுத்த திட்டம் படி உங்களோட சண்டை போட்டு எங்க அம்மா பக்கம் சாஞ்சிட்டேன். உங்க அம்மா நம்பிட்டால? அதெல்லாம் நம்பிட்டாங்க மாமா, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நான் திருந்திட்டதா தான் நினைக்கிறாங்க. என்ன ஒண்ணு, அக்காவை பத்தி தான் மூச்சு விட மாட்டேங்கிறாங்க. நீ ஏதாவது பேச்சு கொடுத்து பாத்தியா? நீங்க வேற மாமா, நான் எதுக்கு அந்த வீட்ல இருக்கேன், காயத்ரி எங்க இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுட்டா அடுத்த நிமிஷம் போடி சரிதான்னு தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி வந்துட மாட்டேன். என் புருஷனை கொன்ன கொலைகார பாவிய எப்படியாவது பிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சே தீரணும் மாமா. எங்க அக்கா இதுக்கு உடந்தேன்னா அவளையும் சேர்த்து தண்டிக்கணும். என் உடம்புல உசுர தக்க வச்சிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் இதுதான். அதெல்லாம் சரிம்மா, ஆனா இந்நேரம் நீ உங்க அம்மா கிட்ட இருந்து விஷயத்தை கறந்துருக்கணுமே, அதை செய்யலையே நீ. என்ன பண்றது மாமா, அம்மா பக்கம் சாஞ்சிட்ட மாதிரி நான் நடிக்கிறேன்னா என் அம்மா எனக்கு மேல நடிக்கிறாங்க. அக்காவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அப்படி ஒரு டிராமா போடுறாங்க. நானும் எத்தனையோ விதமா நோண்டி நொங்க எடுத்து பாக்குறேன், மசிய மாட்டேங்கிறாங்க. அவகிட்ட ஒரு செய்தியை புடுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீ மனசை தளர விட்டுறாத கௌரி, நமக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். நீ எப்படியாவது காயத்ரி எங்க இருக்கான்ற சமாச்சாரத்தை உங்க அம்மா மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அது தெரிஞ்சாதான் அந்த அயோக்கியனை நாம பிடிக்க முடியும். கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் மாமா. பகலா இதுக்காக தானே பாடுபட்டு இருக்கேன். போலீஸ் எல்லாம் கடமையத்தாம எதையும் செய்யும். நாம தான் நமக்கு வேண்டியது கிடைக்கிறதுக்கு மெனக்கடணும், புரியுதா? நான் தெளிவா இருக்கேன் மாமா. இன்னும் 2 நாள் எனக்கு டைம் கொடுங்க. அது வரைக்கும் நீங்க ஹோட்டல்ல எங்கேயாவது சாப்பிட்டு வெளியே எங்கேயாவது தங்கிக்கோங்க மாமா. எப்படியாவது எங்க அக்கா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறேன். நல்லதுமா, நீ கிளம்பு. நாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத உங்க அம்மா தப்பி தவறி பார்த்துட்டான்னா அப்புறம் வினையே வேண்டாம். அம்மா வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. நான் அந்த தைரியத்துல தான் வந்தேன். நான் வரேன் மாமா. சரிம்மா. டேய் இங்க பாருங்கடா, அந்த ரேணுகா 2 காயத்ரியில ஒரு காயத்ரியை கூட்டிட்டு இங்க வருவா. அவளை நான் அட்ரஸ் கேட்பேன்.
என்னை பார்த்து ஷாக் ஆயிட்டாள்னா அடுத்த செகண்ட் அவளை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஜாகிரதை. நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ. வாழ்க்கையில் எந்த மனுஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது காயத்ரி. நீ தான் என் பொண்டாட்டின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உன்ன மாதிரி இன்னொருத்தி வந்திருக்கிறப்ப என் மனசு நெருங்காதே நெருங்காதேன்னு சொல்லுது. நான் எப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன் தெரியுமா? என்னால புரிஞ்சுக்க முடியுது சூர்யா. ஆனா நீங்க இவ்ளோ தடுமாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்கறதுக்கு அவ என்ன மாதிரியே இருக்கலாம், பேச்சு ஸ்டைலு எல்லாமே என்ன மாதிரியே இருக்கலாம். ஆனா புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் இல்லையா? உள்ளுணர்வுன்னு ஒண்ணு எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கு. உங்களுக்கு அது ஏன் சரியா ஒர்க் பண்ணவே இல்லைன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான் சொன்னேனே காயத்ரி, நீ தான் என் பொண்டாட்டின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவ உண்மையான காயத்ரி இல்லைன்றது நான் எப்படியாவது ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஏற்கனவே எங்கள் அப்பா, அம்மா, எங்கள் அக்கா இவங்களால நான் நிறையா பிரச்சனை பார்த்துட்டேன். இப்போ இந்த பிரச்சனையையும் மடியில் தூக்கி வச்சுட்டு என்னால் ரொம்ப நாள் அலைய முடியாது. இப்ப என்ன பண்ண போறீங்க? தெரியல காயத்ரி. அவ உண்மையான காயத்ரி இல்லைன்றது நான் கூடிய சீக்கிரத்துல ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அவசரம் இல்ல சூர்யா. உங்களுக்காக வருஷ கணக்கா காத்துட்டு இருந்தவனா கொஞ்ச நாள்ல ஒன்னும் ஆயிடாது. சரி வா போலாம். விபத்து நடந்தது எப்படி? இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, பிகாஸ் ஒரே டைம்ல வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் இன் சென்னை. அவரோட எனர்ஜி வந்து மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிக்கன் பிடிக்கிற மாதிரி 2 பொண்ணு சார். இந்த காஃபி ஷாப் போல் தானே? ஆமா. ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி அருணா சார் ப்ளீஸ். காயத்ரி, ரேணுகா. என்ன சூர்யா காலையில இந்த பக்கம்? சும்மா அப்படியே அந்த இடத்த சுத்தி பார்க்கலான்னு தான். அங்க எப்படி ஜாயின் பண்ணிக்கலாமா? ஒரு நிமிஷம். ஹலோ. நான் வந்துடுறேங்க. சும்மா அப்படியே வாக்கிங்கா? ஆமா. ஓகே. காயத்ரி, நீ உங்களோட போயிட்டு இரு. எனக்கு கொஞ்சம் எஸ்டேட்ல வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்க. வரேன் சுரேஷ். சரி ஓகே. வா. பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இங்கே நாகேஸ்வர் ராவ் எஸ்டேட் எங்க இருக்குன்னு தெரியுமா? சாரி, ஐ டோன்ட் நோ. ஏய் காயத்ரி, இவரை தெரியல உனக்கு? தெரியலையே. என்ன தெரியலையே உங்களுக்கு? தெரியல சார்.
இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தது இல்லையா? இல்ல சார், நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கறேன். பார்த்த மாதிரி தெரியல. அப்படியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாரி, எனக்கு தெரியல. காயத்ரி நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆ, இல்ல எனக்கு தெரியல. காயத்ரி, இவரை தெரியல? ஐயோ தெரியல ரேணுகா. தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? தெரியல. வா போலாம். சாரி சார். வாங்கடா. இப்போ வந்தவ ஒரிஜினல் காயத்ரி கிடையாது. அவ ஒரிஜினலா இருந்தா என்ன பார்த்த உடனே டெஃபினெட்லி ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துருப்பா. அடுத்தவ ஒரிஜினல். அவ என்ன பார்த்து பயந்த உடனே இமிடியட்லி ஃபினிஷ் பண்ணிடுங்க. புரியுதா? வாங்க போலாம். என்னது? காயத்ரி, இங்கிருந்து நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு. நீ போ, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாங்க முடிச்சிட்டு வந்துடுறோம். சரி, ஓகே, யூ கேரி ஆன். நான் போறேன். சரி. ரேணுகா காயத்ரி கூட்டிட்டு இந்த வழியா வருவா. அவகிட்ட நான் பேசி கொடுப்பேன். அவ என்ன தெரிஞ்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா அடுத்த செகண்டு அவளை போட்டு தள்ளிடுங்க. ஓகே. அப்படி நடக்கல, உங்க 2 பேரையும் நான் போட்டு தள்ளிடுவேன். நீ இந்த பக்கம் போ. சரி, நீ இந்த பக்கம் போய் வெயிட் பண்ணு. உலகத்திலே 2 ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்று. என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு தொடக்க மாட்டிய? ஏன் காயத்ரி, எப்போவாவது நீ உன் மாமாவோட ஊருக்கு போயிருக்கியா? சின்ன வயசுல போயிருக்கேன். பட் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருத்தணி பக்கம் போகவே இல்லை. திருத்தணி குமாரோட ஊரா? ஆமாங்க, எங்க அத்தையும் மாமாவும் அங்கதான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்ப அவங்கள நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. குமார் மாமா அவங்களுக்கு ஒரே பிள்ளை. சொத்து பத்தெல்லாம் மொத்தமா அவர் பேர்ல தான் எழுதி வச்சிருந்தாங்க. கிராமத்துல எப்படியும் அவங்களுக்கு 50-60 ஏக்கராவது நிலம் இருக்கும். குமார் மாமா அதையெல்லாம் வித்துதான் பணத்தை எடுத்துட்டு வந்தாரு. சுத்து லூசடி அந்த ஆளு. கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்டாட்டி இருக்கிறப்போ அவளோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறதை விட்டுட்டு உன்னையும் டார்ச்சர் பண்ணி அவனுக்கும் நிம்மதி இல்லாம பண்ணிட்டான். நிம்மதி இல்லாம போன பிரச்சனை இல்லையே, இப்போ வாழ்க்கையே இல்லாம போயிடுச்சே. நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடி. இந்நேரம் போலீஸ் ஸ்டேட் பூரா தேடி பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. சூர்யா பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சூர்யாவுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறத என் பொறுப்பு. என் கவலையெல்லாம் காயத்ரின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தி வந்திருக்கா பாருங்க, அதான். தெரியலங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் ஏடா கூடமா நடக்குதுன்னு. என் ராசியே அப்படிதான் நினைக்கிறேன். ரேணுகாவை கேட்டு பாருங்க, அவளுக்கு எல்லாமே தெரியும். படிக்கிற காலத்துல எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கல. சூர்யாவை காதலிச்சப்போ அவருக்கு ஏன் காதல் புரியல.
அவரும் என்னதான் காதலிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கும் அப்ப இல்ல. அப்புறம் சுப்பு வந்தா. அவளுக்கு என் வாழ்க்கையவே விட்டு கொடுத்து அதனால 1008 பிரச்சனை வந்து இப்ப வரைக்கும் எனக்கே புரியாத ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பட்டதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ என்ன மாதிரியே இன்னொருத்தி. என் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே நடந்துட்டு போட்டோம். எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? சூர்யாவுக்கு என்ன அடையாளம் தெரியலையே. ஒரு காயத்ரி என்னங்க, 1 கோடி பேர் காயத்ரின்னு சொல்லிக்கிட்டு அதே உருவத்துல வந்து நின்னாலும் ஏன் சூர்யாவுக்கு என்ன அடையாளம் தெரிய வேணாமா? அது அவரால முடியல பாத்தீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ரேணுகா, நீயாவது என்ன நம்புறியா? நான் தாண்டி உன் ஃப்ரெண்டு. இது எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. சி பைத்தியம், நீதான் ஒரிஜினல்னு தெரிஞ்சதுனாலதான் உன்னை தனியா கூட்டிட்டு வந்த. அவ ஃப்ராடுங்கிறத எப்படியாவது நம்ம ப்ரூவ் பண்ணியே தீரணும். ம். நீ ஒன்னும் கவலைப்படாத, வா. ம். எக்ஸ்கியூஸ் மீ. என் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இங்க ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்குதா? ஐயோ, இந்த ஊரு எனக்கு கூட புதுசு, எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கும் தெரியாத. ஏய், இவர் உனக்கு தெரியல? தெரியலையே. ஏய், நல்லா பார்த்து சொல்லு, இவர் உனக்கு தெரியல? என்ன கேள்வி இது? என்ன ரேணுகா, எல்லாருக்கும் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கணுமா என்ன? இவரு தெரியல. நீ வா போலாம். ஏய் வா. சாரி, வா. காயத்ரி, ஆ? கோவில் சன்னிதானத்துல வச்சு யாரும் பொய் சொல்ல மாட்டாங்கல்ல? நீ உண்மையான காயத்ரி தானா? என்னாச்சு சூர்யா? ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? திரும்பவும் சந்தேகம் வந்துருச்சா? இல்ல, தெளிவாயிட்ட. உன்னை எஸ்டேட்ல வச்சு ஒரு ஆள் அட்ரஸ் கேட்டார்ல, அவர் உனக்கு அடையாளம் தெரியல? நீ முன்ன பின்ன அவரை பார்த்ததே இல்ல? இதோ பாரு காயத்ரி, எனக்கு எல்லாம் தெரியும். யாரு? அந்த பெங்களூர் எம்டியா? எப்படி எனக்கு அவர் அடையாளம் தெரியாம இருக்கும்? ஆனா நீ அடையாளம் தெரியாத மாதிரி ஏன் நடந்துக்கிட்டேன்னு கேக்குறீங்களா? பட்டதெல்லாம் பத்தாதாடி. அந்த ஆளை நான் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா திரும்பவும் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண மாட்டாரா?
எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பமே அவர்தானே. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். யாருக்கும் தெரியாத இடம்னு நினைச்சு இந்த ஊருக்கு வந்து அவரை இங்க பாப்பேன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லடி. என்ன விடுங்க சூர்யா, என்னைக்கோ போயிருக்க வேண்டிய உயிர். ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு உங்களுக்கு அவரால ஏதாவது கெடுதல் நடந்துருமோன்னு ரொம்ப பயம் வந்துருச்சு. அந்த ஆள் கொலைக்கு அஞ்சாதவன் சூர்யா. அந்த ஆளை நான் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடந்துகிட்டேன்னா அடுத்த நிமிஷமே என் கதையை முடிச்சிருப்பான். என்னோட சேர்த்து உங்களையும் தீத்து கட்டியிருப்பான். தேவையா நமக்கு? அதனால தாண்டி அவரை தெரியாத மாதிரி நான் நடிச்சேன். அப்போ இவதான் ஒரிஜினலா? ஒண்ணுமே புரியல.